ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஜிடிஸ் பேக் அண்ட் விலாக்ஸ். இன்றைக்கி வந்து சிறுதானிய கொழுக்கட்டை தான் பார்க்க போகிறோம். அதாவது கார கொழுக்கட்டை. அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் விட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, சீரகம், அப்புறம் நறுக்கின பெரிய வெங்காயம் இதெல்லாமே வந்து நம்ம ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். அதோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நம்ம வதக்கிட்டு அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் வரமிளகா ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகாக்கு பதிலாக நீங்கள் பச்சை மிளகா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா வதக்கிட்டு நீங்கள் எடுத்து வச்சிடலாம். வேணுங்கிற அளவுக்கு உப்பு வந்து நீங்கள் இப்போவே ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை இதில் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் மாவு கூட கொஞ்சம் ஆட் பண்ணாலும் ஓகே. நான் வந்து இதிலேயே ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து இட்லி பாத்திரத்தில் வந்து ஆவி கொதிக்கிறதுக்கு வந்து எடுத்து வச்சுட்டு இப்போ வந்து நான் அரை கப் கம்பு மாவு எடுத்திருக்கேன். அதை வந்து வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஆல்ரெடி இப்போ வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம் அதையும் உள்ளே சேர்த்திட்டு சுடுதண்ணி வந்து உள்ளே போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களால் சூடு பொறுக்க முடியல அப்படின்னா வந்துட்டு ஸ்பூன் வச்சு கூட நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா எல்லா பக்கம் தண்ணி படுற மாதிரி நல்லா தேய்ச்சி, எனக்கு கை சூடு பொறுக்கலை, அதனால தான் நான் அப்பப்போ வந்து இது பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி எல்லா பக்கம் நீங்கள் எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதை எடுத்து பிடிச்சு பார்க்கலாம். பிடிச்சு பார்க்குறப்ப உங்களுக்கு கரெக்டாக பதம் இருந்தது அப்படின்னா இது கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அப்படியே வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதை வந்து நம்ம பிடிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் எடுத்துருக்க இட்லி தட்டு வந்து எனக்கு இந்த மாதிரி ஹோல்ஸ் நிறையா இருக்குது. அதனால் வந்து தண்ணி பட்டு மேலே வரும் இல்லையா, அதனால வந்து நான் இட்லி துணி போட்டிருக்கேன். உங்களுதில் வந்து அந்த மாதிரி ஹோல்ஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நீங்கள் சும்மா ஜஸ்ட்டு எண்ணெய் தடவிட்டு நீங்கள் இந்த கொழுக்கட்டை எல்லாமே வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ நான் துணி போட்டு ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இப்போ இது வந்து கொதிக்கிற பாத்திரத்தில் வந்து அப்படியே உள்ளே வச்சுட்டு நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம். இதை வந்து ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா ஆவியிலே வேக விட்டு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ வெந்துருச்சான்னு பார்க்கலாம். இப்போ 12 நிமிஷம் கழித்து நான் எடுக்கிறேன். வெந்திருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்து நம்ம அதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றி வச்சிடலாம். அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி. இதுக்கப்புறம் வரப்போகிற வீடியோஸும் வந்து கொழுக்கட்டை ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் வெவ்வேறு விதமான வகையில் நம்ம பார்ப்போம். பூரணம் பார்ப்போம், இனிப்பு கொழுக்கட்டை எல்லாம் பார்ப்போம். ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அப்கமிங் வீடியோஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும், மிஸ் ஆகாமல். மற்ற வீடியோஸும் நம்ம சேனலில் இருக்குது, அதையும் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச்.